கனிமொழி அவர்கள் இத்தனை நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? சினிமால நடிக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் வந்து லாக்அப் டெத் எல்லாம் வந்து பலர் வந்து ஆதரிச்சு இருக்கிற மாரி தான் நீங்கலாம் காட்சிகள் படுத்தப்பட்டிருக்குது. அன்னைக்கெல்லாம் அமைதியாட்டு இன்னைக்கு அரசியல் பண்றதுக்காக இத கையில எடுத்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்டின்றாங்க. கனிமொழி அவர்கள் இப்ப எங்க போயிருக்காருன்னு கேட்கிறேன் நான். இப்ப விஜய் பேசின உடனே பதில் சொல்ல வராருல்ல. இதே வந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை நடந்தபோது 2020ல அவரும் மருமகனும் ஓடோடி போனாங்களா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓடோடி போய் அங்க சப்பனங்கால் போட்டு அவர் வீட்ல உட்கார்ந்து அந்த அம்மாவ பார்த்துட்டு வந்தாரா இல்லையா? கொரோனா காலகட்டத்தில கூட. அதே மாரி கனிமொழி அவர்கள் வந்து அன்னைக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா? அப்ப அந்த கனிமொழி அவர்கள் இன்னைக்கு அஜித்குமார் வீட்டுக்கு போனாரா? எங்க போனாங்க? கனிமொழி அம்மா எங்க போனாங்க? ஓகே. விஜய் தான் வந்து பரவால்ல. அவர் இந்த சினிமால நடிச்சிட்டு இருந்தவரு. சினிமா முடிச்சுட்டாரு. நீங்க கேட்கறீங்க, நையாண்டி பண்றீங்க, நக்கல் பண்றீங்க. ரைட் உட்டுருங்க. நீங்க அரசியல்வாதி தானே. இந்தியாவுல எந்த இடத்துல வந்து ஒரு சமூக குற்றம் நடந்தாலும் உடனே பொங்கி எழக்கூடிய ஆள் கனிமொழி அக்கா தானே. எங்க போயிருந்தீங்க அக்கா இவ்வளவு நாளு? எங்க போயிருந்தீங்க? லீவ் போட்டு போயிட்டு இருந்தீங்களா? மெடிக்கல் லீவ்ல இருந்தீங்களா? இல்ல ஹாலிடே வெக்கேஷன்ல இருந்தீங்களா நீங்க? அன்னைக்கு நீங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ்க்கு அந்த உயிருக்கு இறக்கப்பட்ட நீங்க, இன்னைக்கு அஜித்குமார் உயிருக்கு நீங்க ஏன் இறக்கப்படல? இன்னைக்கு நீங்க விஜய கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? கனிமொழி அவர்கள கேட்கிறேன். ம். இல்ல இன்னைக்கு இதே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜ் நீங்க போய் பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல இந்த அஜித்குமாரினுடைய படுகொலைய பத்தி எங்கேயாவது அவர் ட்வீட் பண்ணியிருக்காரா இதுவரைக்கும்? ஆனா அன்னைக்கு இதே ஜெயராஜ் பென்னிக்ஸ்னுடைய மரணத்துக்கு ஓடோடி போனீங்களே ஏன்? இது அஜித்குமார், அது ஜெயராஜ் பென்னிக்ஸ் பேருக்காகவா? என்ன நீங்க இல்ல உணர்த்துறீங்க? இது என்ன உணர்த்துறீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப அதுக்கும் நீங்க போயிருக்கீங்க. வரவேற்கிறோம். இதுக்கு போயிருக்கணுமா இல்லையா? ம். அப்ப இதுக்கு ஏன் நீங்க போகலங்கிற கேள்வி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரோமா இல்லையா? அப்ப நீங்க ஏன் போகலங்கிற காரணத்த சொல்லணுமா இல்லையா? ம். நீங்க ஏன் போகணுங்கிற காரணத்த வெளிப்படையா சொல்லாம, அங்க அந்த மனுஷன் வந்து நீங்க சொல்ற மாரி சினிமா நடிகன்னே கூட வச்சுக்கங்க. அந்த ஒரு சினிமா நடிகன் வந்து அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காருல்ல உயிரிழக்கத்தோட. இதுவரைக்கும் நீங்க எம்பியா இருக்கிறீங்கல்ல, துணை முதலமைச்சரா இருக்கிறீங்கல்ல, முதலமைச்சரா இருக்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டுல எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி பண்றோம்னு மார்தட்டி கொள்ளுகிறீங்கல்ல. நீங்க ஏன் சார் போய் யாரும் பார்க்கல? கனிமொழி அக்கா நீங்க ஏன் போய் பார்க்கல? விஜய கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு கேட்கிறேன் நானு.